நாட்டுடைய பிரதமர் வந்தபோது கருப்பு பலூன் விட்டீங்க. ஆளுங்கட்சி வந்த பிறகு அதே பிரதமருக்கு. பிரதமர் மோடிக்கு பயந்து வெண்கொடை பிடித்த ஸ்டாலின் வீரத்தை பற்றி பேசலாமா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விரல் நீட்டி எச்சரித்துள்ளார். ஸ்டாலின் அவர்களே எதிர்க்கட்சியில் இருக்கும்போது நாட்டுடைய பிரதமர் வந்தபோது கருப்பு பலூன் விட்டீங்க. ஆளுங்கட்சி வந்த பிறகு அதே பிரதமருக்கு வெண்குடை பிடித்தீர்கள். வெண்குடை வேந்தன், இன்றைய முதலமைச்சர் வெண்குடை வேந்தன், வெள்ளை கொடி பிடித்த வேந்தன், வெள்ளை கொடி பிடித்த வேந்தன். நீ வீரத்தை பத்தி பேசலாமா? யாருடைய பேசுற? எங்களை பொறுத்த வரைக்கும் வேணும்னா வேணும். நான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன், ஒருத்தர் ஒரு கட்சி வேணும்னா வேணும், வேண்டானா வேண்டாம். வேணுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த கட்சியிலே நாங்கள் இடம் பெறுவோம். வேண்டாம் என்றால் அப்பொழுது ஒதுக்கிக் கொள்வோம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. உங்களை போல உங்க கூட்டணி கட்சிக்கார அடிமையை வச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் அல்ல. ஒவ்வொரு கட்சியும் தனித்துவமா செயல்பட வேண்டும். அப்பதான் அந்தந்த கட்சி வளரும். ஆனா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற அங்கமைக்கின்ற கூட்டணிகளை எந்த காலத்திலையும் வளராது. எல்லாம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க. தாயே பேச மாட்டாங்க. காலப்போக்கில் அந்த கூட்டணி கட்சிகள்லாம் காற்றோடு காற்றா கரைந்து போகும். உஷாரா இருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கம் வைக்கின்ற கூட்டணி கட்சிகள் உஷாரா இருங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.